Let's turn our Bibles to 1 Samuel chapter 1. ஒன்றாம் சாமுவேல் ஒன்றாம் அதிகாரம். இந்த மாதத்தின் தலைப்பு godly family அல்லது தெய்வீக குடும்பம். தெய்வீக குடும்பம் என்று பேசுகிறதுக்கு என்ன பேசணும்ட்டு நான் தேடிக்கிட்டு இருக்கும்போது I stumbled upon this wonderful passage from 1 Samuel chapter 1. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே I would like to tell you a testimony or a story that I have. இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுனாக்கா, ஒரு குடும்பம், that's a family. இந்த குடும்பத்தில் அப்பா அம்மா 3 பிள்ளைகள் இருக்காங்க. அப்போ இந்த அப்பா அம்மா வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்து பிள்ளைங்களுக்கு நல்லா படிப்பு கொடுக்கணும் மற்றும் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வீடு வைத்துக்கொள்ளணுன்ட்டு கஷ்டப்பட்டு தகப்பனுக்கு 2 வேலை, தாயாருக்கு வந்து she was working 1 office hour job. அப்போ தகப்பன் அவரோட ஆஃபீஸ் அவர் வேலை முடிந்து என்ன செய்வார்னாக்கா கிராப் அல்லது வேறு ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டு இருப்பார் பார்ட் டைமாக. Now both of these parents were working hard working people. ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்து குடும்பத்துக்கு நல்லது கொடுக்கணுன்ட்டு கஷ்டப்பட்டு வேலை செய்து இருந்த ஒரு குடும்பம். And they are a Christian family, ஒரு கிறிஸ்துவ குடும்பம் தான். அப்போ அந்த தாய் வந்து என்ன செய்வாங்கனாக்கா, எப்போதும் காலையில் எந்திரிக்கும் போது அல்லது ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டோன்னே அல்லது ராத்திரி ப்ரேயர், ஃபேமிலி ப்ரேயர் மற்றும் ராத்திரி படுக்கிறதுக்கு முன்ன பர்சனல் ப்ரேயர், இந்த மாதிரி நிறையா காரியங்கள் இந்த தாய் வந்து என்ன செஞ்சாங்கனாக்கா இந்த பிள்ளைகளை டிசிப்ளின் பண்ண ஆரம்பித்தார்கள். She disciplined the children to be spiritually sound. இப்போ அந்த தகப்பன் என்ன செய்வார்னாக்கா, தகப்பன் வேலை முடிந்து எல்லாம் லேட்டாக வீட்டுக்கு வந்து டயர்டாக இருக்கும். ஸோ ஃபேமிலி ப்ரேயரில் கலந்து பிறகு போயிடுவார்கள். ஸோ now this family was very good. ஒரு நல்ல ஒரு குடும்பமாக தான் இருந்தது. பிறகு அந்த ஃபேமிலி கொஞ்சம் நல்லா வளர்ந்து வந்துட்டோன்னே, when the children was reaching to a certain age, ஒரு 8 வயது 9 வயது வரும்போது the children started to get influenced by the world. வெளியே என்ன நடக்குதோ, வெளியே என்ன செய்கிறாங்களோ, அவங்களோட நண்பன் என்ன செய்கிறாங்க, என்ன பழக்கம் வச்சுருக்காங்களோ, இந்த பிள்ளைகளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பழக்கம் பிள்ளைகளுக்கு ஒட்ட ஆரம்பிக்குது. அப்போ அந்த தாயோட ப்ரேயர்னால பிள்ளைகள் என்ன செய்தாங்கனாக்கா, the children were a bit fearful in the presence of God. ஆனால் என்ன ஆகுதுனாக்கா, நாளுக்கு நாள் the father ஆண்டவரோட சமூகத்திலேருந்து கொஞ்சம் தூரமாக கடந்து செல்கிறார். he doesn't ப்ரே பண்ணுறது கிடையாது, வேதத்தை வாசிக்க கிடையாது, பிள்ளைகள் கூட ப்ரே பண்ணுறது கிடையாது. அப்போ என்ன ஆகுதுனாக்கா, பிள்ளைகள் தகப்பன் என்ன செய்கிறாங்கன்ட்டு பிள்ளைகள் பார்க்கும்போது பிள்ளைகளுக்கும் ஒரு ஹேபிட் வருது. அதான் அப்பா செய்யலையே, அதான் தகப்பன் செய்யலையே, இப்போ எதுக்கு நான் செய்யணும்? இப்போ இந்த தாயார் பார்த்தாங்க, அவங்க கஷ்டப்பட்டு தேவனுக்கு பயந்து ஒரு குடும்பமாக வளர்க்கணுன்ட்டு ஆசைப்பட்டது வந்து now there's a threat. அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில், நிறைய பேர் வாழ்க்கையில் நம்மளோட குடும்பம் வாழ்க்கை இருக்கிறது. many of us feel that we do our best. நம்மளோட பிள்ளைகளுக்கு, நம்மளோட குடும்பத்துக்கு நம்ம நல்லது தான் செய்கிறோம். we strive for the best. பட் நிறைய நேரத்தில் சில சூழ்நிலைகள்னால changes happen. அப்போ இங்கே பார்க்குறோம், the first point for today, என்னோட sermonோட தலைப்பு return to the sender. return to the sender. first point இங்கே பார்க்குறோம், 1 சாமுவேல் முதல் அதிகாரம் வசனம் 1 - 20 வரை. Can someone read for me 1 Samuel chapter 1 verses 1 to 12? எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் எனப்பட்ட ராமதாயிம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பேர். அவன் எப்ராயிமியனாகிய சூப்புக்கு பிறந்து தோகுவின் குமாரனான
குமாரனாகிய எலிகூவின் மகனான ஏரோகாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவர் பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் 2 குமாரராகிய ஒப்னியும் பினெகாசும் இருந்தார்கள். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவர் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்காலத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான். இப்போ பெற்றோர்களுக்கு இருக்கிற என்ன ஒரு பயம்னாக்கா, என் பிள்ளை என்னோட பிள்ளை என்னோட கம்ஃபர்ட் ஜோன், அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே போகும்போது என்ன காரியத்தை பழகி வருவாங்கன்ட்டு தான் பெற்றோர்களுக்கு பயம். when I send my child to school, ஒரு உதாரணத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்களை அனுப்புகிறோம், நல்லது தான் போயிட்டு கற்றுக்கிட்டு வரணுன்ட்டு நம்ம அனுப்புகிறோம். பட் சில சமயத்தில் என்ன ஆயிடுதுன்னா, they go with friends who teach them bad habits. அவங்க கூட இருக்கிற நண்பர்கள் என்ன செஞ்சிடுறாங்கனாக்கா கெட்ட பழக்கங்களை சொல்லி கொடுத்துட்றாங்க. இப்போ பெற்றோர்களுக்கு ஒரு பயம், நான் ஆண்டவருக்கு பயந்து தானே என்னோட பிள்ளையை வளர்த்தேன், வீட்டில் இருக்கும் போது ஆண்டவரோட வார்த்தையை வச்சுட்டு தானே படித்து ஜெபிச்சு நம்ம ஒரு குடும்பமாக இருந்தோம். ஸோ ஹவு டு க்ரோ மை ஃபேமிலி, நிறைய பெற்றோர்களுக்கு ஒரு தாட். இங்கே என்ன பார்க்குறோன்னாக்கா, 1 சாமுவேல் 1 என்ன பார்க்குறோன்னாக்கா, ஒரு ஸ்திரீ, இந்த ஸ்திரீக்கு she has one husband by the name of எல்கனாக்கு 2 ஸ்திரீகள் இருந்தாங்க. First one was Hannah, second one was Penina. அப்போ பெனினாக்கு she gave birth, குழந்தை பெனினாக்கு இருக்கிறது. ஆனால் ஹானாவுக்கு பார்த்தாக்கா, ஹேனா did not have children. அப்போ ஹேனா இங்கே நம்ம படித்த வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னாக்கா, she made a plea with God. ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவருக்கு பயந்து ஒரு ப்ளீ செய்கிறாங்க. அப்போ ஆங்கில பைபிளில் வாவுன்ட்டு போட்டிருக்கு, she made a wow. இப்போ வாவுன்ட்டு நம்ம சொல்லும்போது நம்ம எப்போதும் கல்யாணம் செய்கிற டைமில் என்ன செய்கிறோம், நம்ம போதகர் கூப்பிட்டு முன்னுக்கு 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூப்பிட்டு ஒரு வாவ் செய்கிறாங்க. பிறகு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போனாக்கா, when we go to the registration council, அங்கே கவுன்சில் மீனுக்கும் நம்ம ஒரு வாவ் செய்யணும். நம்ம கோர்ட் ஹவுஸ்க்கு போனாக்கா, கோர்ட் ஹவுஸில் நம்ம மின்னுக்கு போயிட்டு நிற்கிறதுக்கு முன்ன we have to make a vow, நான் போய் சொல்ல மாட்டேன்ட்டு. அப்போ இங்கே பாருங்கள், ஆனா ஆண்டவரோட சமூகத்தில் பயந்து அழுது
Now why is she crying? எதுக்கு இந்த ஸ்திரீ அழுகுறாங்க? She's got a competitor with her. பெனினா என்று சொல்லி ஒரு காம்படிட்டர் இருக்காங்க. The husband's second wife. அப்போ பெனினா என்ன செஞ்சிருவாங்கனாக்கா, பொழுது போயிட்டு ஹேனாவை ப்ரோவோக் பண்ணுவாங்க. She will provoke Hannah. என்ன நீ இப்படி இருக்க, என்ன நீ அப்படி இருக்க. So now with deep sorrow, Hannah என்ன செய்கிறாங்கனாக்கா, she goes to the presence of God and she makes a vow. இப்போ இந்த வாவ்ன்ட்டு சொல்லும் போது எபிரேயர் கிரீக்கர் மொழியிலே யூக் என்று சொல்லுது. இந்த வார்த்தை இஸ் யூக். அப்போ இந்த வார்த்தை நம்ம படித்து பார்க்கும்போது the word yoke carries a weight of sacred dedication. அப்போ என்ன செய்கிறாங்கனாக்கா, ஹேனா இஸ் நாட் பார்கெனிங். ஹேனா போயிட்டு ஆண்டவர் சமூகத்தில் வந்து, ஆண்டவரே நீங்கள் கொடுத்தாக்கா நான் கொடுத்துருவேன், அந்த மாதிரி பார்கெயின் பண்ணல. ஆனால் ஹேனா என்ன செய்கிறாங்கனாக்கா, ஆண்டவர் சமூகத்தில் பயந்து she made a vow which is, நீங்கள் எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தீங்கனாக்கா அந்த குழந்தைய நான் என்ன செஞ்சிருவேன், I will give him to you. அப்போ give him to youன்ட்டு சொல்லும் போது நம்ம அநேக நேரத்தில் என்ன நினைக்கிறோம்னாக்கா, சாமுவேலுக்கு என்ன வயதாக இருக்கும்? ஹேனா போயிட்டு அந்த ப்ரீஸ் ஈலாய் கிட்ட சாமுவேல் கொடுக்கும்போது ரஃப்லி எத்தனை வயதாக இருக்கும்? கொஞ்சம் கெஸ் பண்ணி சொல்லுங்கள். நம்ம எப்போதும் யோசிப்போம், அட்லீஸ்ட் கொஞ்சம் பேச முடிந்ததுக்கு அப்புறம் தான் when he can start talking, சாமுவேலுக்கு என்ன பேச்சுவார்த்தை வந்திருக்கணும். தென் அப்போ ஹானா போயிட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் பேருக்கு நம்ம படித்து பார்ப்போம், it was much earlier when she surrendered Samuel in Eli's hand. முதல் பாயிண்ட் இன்னைக்கு prayer with surrender. இங்கே பார்க்குறோம், ஹானா போயிட்டு ஆண்டவர் சமூகத்தில் சும்மா ப்ரே பண்ணி எனக்கு இது குறையா இருக்குது, எனக்கு இதுதான் வேணும்ன்ட்டு அவங்க ப்ரே பண்ணல. அவங்க எப்படி ப்ரே பண்ணுறாங்கனாக்கா, she humbled herself with dedication. She humbly surrendered herself in the presence of God. நான் ஆண்டவரோட ஆன்சர் அங்கே எங்கே வருதுனாக்கா 19வது வசனத்தில் வருது. Can someone read for me? அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாக அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். ஆங்கிலத்தில் நான் படிச்சிடுறேன். Early the next morning they arose and worshipped before the Lord, and they went back to their home at Ramah. Elkanah made love to his wife, and the Lord remembered her. முதல்ல ஆரம்பத்தில் என்ன படித்தோம்? Hannah is a mother with no child. She is barren. குழந்தை பாக்கியம் கிடையாது. இப்போ ஹேனா ஆண்டவர் சமூகத்தில் போயிட்டு மன்றாடி ஜெபிக்கும் போது she surrendered herself. சும்மா ஏனோ தானோ போயிட்டு whenever she like, பிடிக்குது இன்னைக்கு பிடிக்குது, நாள் நல்லா இருக்குது, மழை பெய்யல, நல்லா வெயிலாக இருக்குது, சர்ச்சில் போயிட்டு ஏக்கோனில் உட்காந்து ஜெபிச்சு she didn't make a covenant. மன்றாடி with total surrender she made a covenant with God. அப்போ 19வது வசனத்தில் திரும்பி ஸ்லைட்ஸில் எனக்கு போட்டுறீங்களா? verse 19. Is this using the ESV version on the slides? NKJV. All right. Then they arose early in the morning and worshipped before the Lord, and returned and came to their house to Ramah. And Elkanah knew Hannah his wife, and the Lord remembered. ஆங்கிலத்தில் கீழே பார்த்தீங்கன்னாக்கா கடைசி the last sentence, and the Lord remembered her. The Lord remembered her. Now எபிரேயர் மொழியில் பார்த்தீங்கன்னாக்கா remembered அந்த வார்த்தை வந்து ஜக்கார். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஆண்டவருக்கு திடீர்னு ஞாபகம் வந்துருச்சு, ஐயோ ஏன்னா நம்மக்கிட்ட மன்றாடி ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்களே, திடீர்னுட்டு அந்த ஞாபகம் வந்து ஆண்டவர் கொடுக்கல, குழந்தை பாக்கியம் கொடுக்கல.
But God remembered that she surrendered herself in God's presence. Hallelujah. Now ஒரு missionary couple in the year of 1950, not too long back, ஒரு 100 வருஷம் கூட இருக்காது, 1950ல ஒரு மிஷனரி கப்பல் இருந்தாங்க. பேர் வந்து ஜிம் அண்ட் எலிசபெத் எலியட். Now அவங்க முழு நேரம் ஊழியத்துக்கு, மிஷன் ஊழியத்துக்கு அவங்க போகும்போது, usually when you go into missions it means that you are surrendering everything to God. எல்லாமே நான் ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணுறேன். என்னோட சாப்பாடுலேருந்து, நான் எங்கே தங்க போகிறேன் இடத்துலேருந்து, எவ்ரிதிங். ஆனால் இந்த 2 பேருக்கு என்ன இருக்குது தெரியுமா? they had a child, ஒரு குழந்தை இருந்தது. Now they moved to serve the Huaorani people in Ecuador. ஈக்குவடோர்ன்ட்டு ஒரு இடத்துல போயிட்டு அந்த ஜனங்களுக்கு ஆண்டவரோட சத்தியத்தை சொல்லணுன்ட்டு போயிருந்தாங்க. This is less than 100 years back, ஒரு 75 years back தான். ஆனால் அந்த காலத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எக்குவடோர் அந்த தேசத்துக்கு போயிட்டு ஊழியத்தை செய்கிறதுக்கு போகும்போது என்ன ஆயிடுச்சுனாக்கா, த ஹஸ்பண்ட் ஜிம் வாஸ் கில்ட். ஜிம்மை கொன்று போட்டார்கள். மிக ஒரு கடினமான ஒரு காரியம், சூழ்நிலை. எப்படி? a family, husband and wife decided to go for mission. கையில் ஒரு குழந்தை இருக்கிறது. இப்போ அந்த ஹஸ்பண்டை கொன்று போட்டார்கள். But you know what Elizabeth Elliot did over here? அவங்க ஆண்டவர் சமூகத்தில் சரணடைந்து, surrendered everything and moved forward. அவங்களோட குழந்தைய என்ன செய்தாங்கனாக்கா, she gave the child to the missions camp and asked the missions camp to grow the child, bring up the child. ஆண்டவரோட பயத்தில் அந்த பிள்ளையை வளர்த்து வர்றதுக்கு அந்த மிஷன் ஊழியத்துக்கு கொடுத்தாங்க குழந்தைய. And she continued the missions in serving God. Now do we pray with this kind of surrender? நிறைய நேரத்தில் நம்ம எதுக்கு திரும்ப நம்ம ஜெபிக்கிறோம்? நம்மளோட ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம், நம்ம நல்லா இருக்கிறதுக்காக ஜெபிக்கிறோம். We pray for our safety. நான் ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்னோடய ஃபேமிலியில் என்னோட பெற்றோர்கள் நம்மளுக்கு ப்ரேயர் எப்படி செய்கிறதுன்ட்டு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது, ஐ ரிமெம்பர் மை நைட் ப்ரேயர். ராத்திரி நித்திரைக்கு போகிறதுக்கு முன்னே ஒரு ப்ரேயர் செய்யணுன்ட்டு அப்பா அம்மா சொல்லி கொடுப்பாங்க. ஒரு ஃபேமிலியாக நம்ம இருந்து ப்ரே பண்ணுவோம். இப்போ நான் ஆங்கிலத்தில் ப்ரே பண்ணுவேன், அப்பா அம்மா சொல்லி கொடுத்த ஒரு ப்ரேயர். Thank you Jesus for this day. Bless this day. Give me a good night's sleep. Take away all the bad dreams and give me a new day tomorrow. கெட்ட கனவுலாம் எடுத்து போடுங்க, நாளைக்கு ஒரு புதிய நாளை காண கிருபை செய்வீராக. Many times we pray like this. நம்மளோட சேஃப்டிக்காக நம்ம ஜெபிச்சிடுறோம், நம்மளோட ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஜெபிச்சிடுறோம், நம்மளோட ஹெல்த்துக்காக நம்ம ஜெபிச்சிடுறோம். பட் எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த ஜெபம், ஹானா செய்த இந்த ஜெபம் டோட்டல் சரண்டர், என்னோட வாழ்க்கை நாளைக்கு எப்படி போகுதுன்ட்டு தெரியாது, பட் நான் ஜெபிக்கிறேன். டோட்டல் சரண்டர். எஸ், இன்றைக்கு இந்த காலத்தில் நம்மளுக்கு எல்லாம் ஒரு ஃபிக்ஸ் ஸ்கெடியூல் இருக்குது. வெதர் யூ ஆர் ஜென் ஆர் வெதர் யூ ஆர் லேடி, காலையில் எழுந்திரிச்சிட்டோன்னே வேலைக்கு போனோம், பிள்ளைகளே கழுப்பிட்டு கெட் ரெடி மை கிட்ஸ், சென்ட் தெம் டு ஸ்கூல், பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு வேலைக்கு போனோம். வேலைக்கு போயிட்டு லன்ச் டைம் முடிந்து வேலைக்கு திரும்பி போயிட்டு 5 மணிக்கு வேலையிலேருந்து கிளம்பி வீட்டுக்கு வரணும், சமைக்கணும், இது செய்யணும் அது செய்யணும். ஃபிக்ஸ் ஸ்கெட்யூல் எல்லாருக்கும் இருக்கும். மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் the time we wake up till the time we lay our head down, நம்மளுக்கு எப்போதும் தெரிஞ்சிருக்கும் இதுதான் நான் செய்வேன், அதுதான் நான் செய்வேன். But how many of you can say that
இல்லை நான் ஆண்டவர் சமூகத்தில் நான் சரணடைந்து ஆண்டவர் தான் என்னை வழி நடத்துவார் throughout the day. Now ask yourself this question. Am I dedicating my child to my dreams or am I dedicating my child to God's will? என்னோட குழந்தைய நான் எப்படி ஒரு குழந்தைய வளர்த்து வர்றதுக்கு என்னோட ஆசை எப்படி இருக்குது அதே போல் நான் வளர்க்குறேன்னா அல்லது ஆண்டவருக்கு பயந்து இந்த வில் ஆஃப் காட் என்னோட குழந்தைய வளர்க்குறேன்னா. ரெண்டாவது பாயிண்ட், ட்ரெயின் வித் பர்பஸ். வசனம் 24 சாமுவேல் 2:11 வரைக்கும். Right, I'm not going to ask you to read for now. Now after Samuel weaned, can you read just that few verses from 1 Samuel 1:24 until I say stop. அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் ஒரு மரக்கால் மாவையும் ஒரு துருத்தி திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனால் பிள்ளை இன்னும் குழந்தையாய் இருந்தது. Amen. இங்க பாருங்க 24வது வசனம் 1:24 ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குன்னா now when she had weaned him. இப்போ நான் வீண்டுன்ட்டு இந்த வார்த்தையை போயிட்டு நான் டிக்ஷனரியில் நான் தேடி பார்த்தேன். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் வீண்ட்? தமிழில் அந்த கட்டம் மட்டும் படிச்சிடுறீங்களா? where it says now she had weaned him. அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு. தமிழில் நல்லா சொல்லுது பால் மறக்க. You see, after Samuel is done with breastfeeding, எப்படி லிக்விட் ஃபுட்லேருந்து சாலிட் ஃபுட்க்கு மாற அந்த கட்டம் முடிந்ததுக்கு அப்புறம் சாமுவேல் எங்கே போகிறாரு? இப்போ தெய்வ ஆலயத்துக்கு ஹேனா போயிட்டு கொடுக்குறாங்க. என்ன வயசாக இருக்கும்? இங்கே நிறைய ஸ்திரீகள் இருக்கீங்க. How old will a child be when he moves from milk to solid food? சொல்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, ராங் ஆன்சர் கிடையாது. இல்லை தகப்பன் சொல்கிறீங்களா? தகப்பன் பாஸ்டர், ஒரு பாஸ்டருக்கு மருதியாகிடுச்சு திடீர்னு, ரைட்? ஒரு 2 வயசு இருக்குமா? somewhere around 2 years old. யாருக்குரிய ஒரு 2 வயசுக்கு around that time frame என்ன ஆயிரும்னாக்கா 3. பாஸ் ஐசக் சொல்கிறாரு 3-4. சரி 2-3-4. இப்போ பாருங்க, அரவுண்ட் த டைம் ஃப்ரேம் குழந்தை எப்படி ஒரு குழந்தையா இருக்கும்? சிறிய குழந்தையா இருக்கும், ஓடிக்கிட்டு இருக்கும், பேச்சு வார்த்தை கூட வந்திருக்காது. மேபி த சைல்ட் வில் ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங். பெற்றோர்கள் என்ன பேசுகிறாங்கன்ட்டு புரியும், பட் பேச்சு வார்த்தை வராது. நான் இங்கே 24 என்ன பார்க்குறோன்னாக்கா, when he started weaning, after he was weaned, she took the boy with her, young as he was. ஆண்டவர் ஆலயத்துக்கு பெற்றோர்கள் இன்றைக்கு எப்படி நம்மளோட குழந்தைய நம்ம வளர்க்குறோம்? ஆண்டவருக்கு பயந்து நம்ம வளர்க்குறோமா? இல்லை என்னோட ட்ரீம்ஸ், என்னோட விஷன், என்னோட கோல்ஸ், என்னோட குழந்தை ஒரு டாக்டராக ஆகணும். எஸ், யூ ஹேவ் யுவர் கோல்ஸ், யூ ஹேவ் யுவர் ட்ரீம்ஸ், யூ ஹேவ் யுவர் விஷன்ஸ், பட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஆண்டவரோட சித்தம், த வில் ஆஃப் காட் இன் அவர் சைல்ட்ஸ் லைஃப். ஒரு வசனத்தை படிச்சிடுறீங்களா எனக்கு? ப்ராவர்ப்ஸ் 22:6, நீதிமொழிகள் 22:6. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். Train up a child in the way he should go, and when he is old he will not depart from it. அப்ப எபிரேயர் மொழியில train, what's the first word in Tamil please? பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. ஓகே, ஆங்கிலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெயின் அப் அ சைல்ட், ட்ரெயின். அப்போ ட்ரெயின் எபிரேயர் மொழியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா the word train means
சனாக்குன்ட்டு அர்த்தம். And it means to dedicate or to imitate. அப்போ ட்ரெயின் அப் யுவர் சைல்டுன்ட்டு சொல்லும்போது நீங்கள் உங்களோட குழந்தைய மட்டும் நீங்கள் ட்ரெயின் பண்ணாதீங்க, உங்களோட குழந்தைக்கு மட்டும் சொல்லி கொடுக்காதீங்க. பட் யுவர் சைல்ட் மஸ்ட் இமிட்டேட் யுவர் ஃபுட் ஸ்டெப்ஸ். பெற்றோர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் பிள்ளைங்களுக்கும் வரும். பெற்றோர்கள் வேதம் வாசிக்கலையா, பிள்ளைகள் எப்படி வேதம் வாசிக்கும்? பெற்றோர்கள் ஜெபிக்கலையா, பிள்ளைங்க எப்படி ஜெபிப்பார்கள்? How you train yourself is how you should train your children. Now, parenting is not just about providing and disciplining a child. ஒரு பெற்றோராக ஆயிட்டேனாக்கா சும்மா எப்படி பட்டாலும் நான் என்னோட குழந்தைய டிசிப்ளின் பண்ணி ட்ரெயின் பண்ணி வந்துடுவேன், அந்த ஒரு காரியம் கிடையாது. பட் எவ்ரி மூமெண்ட், வெதர் யூ இன் யோர் டைனிங் டேபிள்ஸ், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில், அல்லது காடியில் இருக்கிற நேரத்தில், அல்லது நித்ரை நேரத்தில், கேன் பி அ சீக்ரெட் பிளேஸ் ஃபார் ப்ரேயர்ஸ் அண்ட் ஸ்கிரிப்சர் ரீடிங். நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீங்க, நீங்கள் எப்படி வேதத்தை வாசிக்கிறீங்க, எவ்வளோ தேவ பயம் உங்களுக்கு இருக்கிறது, அதே போல நம்மளோட குழந்தைக்கும் இருக்கும். மூன்றாவது பாயிண்ட், ட்ரஸ்ட் இன் காட்ஸ் டைமிங். 1 சாமுவேல் 3:1-21 வரை. Can someone read for me verse 1-5? சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டிருந்தான். அவன் பார்க்கக்கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியினிடத்தில் ஓடி, இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்து கொண்டான். நீங்கள் பாருங்க, 3வது வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா, இப்போ சாமுவேல் ஒரு நல்ல ஒரு பெரிய குழந்தையா ஆயிட்டாரு. ஹீஸ் அ பிக் சைல்டு. அப்போ பாருங்க, சாமுவேலுக்கு when Hannah gives Samuel to the priest ஈலாய்க்கு ஹானா சாமுவேல் கொடுக்கும்போது சாமுவேலுக்கு ஏற்கொறைய ஒரு 2-3-4 years ஓல்டாக இருந்திருப்பாரு. அப்போ பாருங்க, 2-3-4 years ஓல்ட்லேயே ஹானா என்ன செய்து கொடுத்துட்டாங்கனாக்கா சாமுவேலுக்கு, she taught Samuel to fear God. எப்படி ஆண்டவருக்கு பயப்படணும்னு சாமுவேலுக்கு சொல்லி கொடுத்தாங்க. எப்படி ஆண்டவரோட குரலுக்கு கேட்கறதுக்கு சாமுவேலுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இங்க வசனத்துல 3வது வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னாக்கா, ஆண்டவரோட குரல் யாருக்கு கேட்குது? சாமுவேலுக்கு கேட்குது. ஏதோ ஒரு குரல் சாமுவேல், that's the first time. ஏன்னாக்கா அந்த டைம்ல பார்த்தீங்கன்னாக்கா the word of God was very scarce. அப்ப சாமுவேலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த குரல் வரும்போது என்னமோ ஒரு குரல் வருதா. we all know the story after that. ஈலாய்க்கு போயிட்டு அவர் என்ன கேட்பாரு, கூப்பிட்டீங்களான்ட்டு கேட்பாரு. அப்போ ஈலாய், இல்லை நான் கூப்பிடல, போயிட்டு திரும்பி படுத்துருன்ட்டு a few times ஈலாய் சொல்வார். பிறகுதான் பாருங்க ஈலாய்க்கே தெரியுது, இது நம்ம கூப்பிட்டது இல்லை, கிடையாது, இது ஆண்டவர் பையனை கூப்பிட்றாருன்ட்டு. You see, Samuel was very young. But அந்த தேவ பயத்தினால, and because how he was raised by Hannah, அங்க என்ன ஆகுதுனாக்கா, ஆண்டவரோட குரல் சாமுவேலுக்கு செவி எட்டுனது. He could hear God's voice. Now, in conclusion today, what's the foundation of a godly home? ஒரு தெய்வீக குடும்பம் என்று சொல்லும்போது என்ன ஒரு அஸ்திபாரம்? இட்ஸ் நாட் அபவுட் ஹேவிங் பெர்ஃபெக்ஷன்.
பர்ஃபெக்டாக இருக்குது, என் வீட்டில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இட்ஸ் நாட் அபவுட் ஹேவிங் கண்ட்ரோல். என் பிள்ளைங்கள்கிட்ட நான் எந்திரினா எந்திரிப்பான், உட்காருனா உட்காருவான், கண்ட்ரோல் கிடையாது. பட் ஒரு தெய்வீக குடும்பத்தின் அர்த்தம் is to surrender, is to have trust on God. That's a perfect family. அதுதான் தெய்வீக குடும்பம். ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், ஹேனா she was barren. ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு she made a vow with God. ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறம் Hannah's life on growing Samuel was very important. 2, 3, 4 years old. 3 வருஷம் 4 வருஷம் தான். அதுக்கிட்டையும் சாமுவேலுக்கு தேவைப்பட்ட காரியங்களை சாமுவேலுக்கு சொல்லி கொடுத்தார்கள். நான் இன்றைக்கு நம்ம ஒரு பெற்றோர்களாய் அல்லது ஒரு 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 பிரதரா அல்லது ஒரு சிஸ்டரா இருக்கும்போது, how are we training our brothers? How are we training our sisters? How are we training our children? அப்படி கண்களை மூடி எழுந்து நிற்போமா ஆண்டவர் சமூகத்தில்? Thank you, Lord Jesus. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன்.